திருப்புகழ் 169. தோகை மயிலே கமலமானே உலாசமிகு காமதுரையான மதவேள் பூவையே இனிமை தோயும் அனுபோக சுக லீலா வினோத முழுது உணர்த்தேனே சூதனைய சீத இளநீரான பார முலை மீது அணைய வாரும் இதழ் தாரீர் என் ஆணை மொழி சோர்வது இலை யான் அடிமையாவேன் ஆணை மிக மயலாதி ஆகம் உறவே நகமதாலே விடாத அடையாளம் இட வாரும் எனவே மாதர்களுடன் ஆசை சொல்லியே உழலும் மா பாதன் நீதியிலி உனை ஓதேன் ஆம் உனது நேய அடியாரோடு கூடுகிலன் நீரு நுதல் மீது இடல் இலா மூடல் ஏதும் இலி ஆயினும் யான் அடிமை ஈடேறவே கடல்கள் தருவாயே மாக முகடோடு அகில பாதாள மேறு உடனே சுழல வாரி அதுவே தாழியா அமரர் வாலி முதலானவர்கள் ஏனோர்களால் அமுது கடை நாளில் வாரும் எனவே ஒருவர் நோகாமல் ஆலவிடம் ஈசர் பெருமாறு உதவியே தேவர் யாவர்களும் வாழ அமுதே பயிரும் மாயனார் இனிய மருகோனே மேக நிகரான கொடை நாயக அதிபதி வாரி கலி மாறுத கரோபாரி மதனவேள் கலிசைவாக வரு காவேரி சேவகனது உளம் மேவும் வீர அதி சூரர் கிளை வேர் மாளவே பொருத தீர குமரா குவளை சேர் ஓடை சூழ் கழனி வீரை நகர் வாழ் பழனி வேலாயுதா அமரர் பெருமாளே நீதியிலி உன்னை ஓதேன் ஆம் உனது நேய அடியாரோடு கூடுகிலன் நீர் நுதல் மீதில் இடல் இலா மூடன் ஏதும் இலி ஆயினும் யார் அடிமை ஈடேறவே கடல்கள் தருவாயே மனிதர்களை புகழ்ந்து பாடாத அருணகிரிநாதர் அபூர்வமாக பாடிய சிலரில் கலிசை சேவகனார் ஒருவர். இவர் அருணகிரியாரின் நண்பர், முருக பக்தர், வீரை நகரில் பழனி ஆண்டவரை எழுந்தருள புரிந்தவர். அண்டத்தின் உச்சி முதல் அகில பாதாளம் வரை மேருமலை உடனே சுழல பால் கடலை கடையும் குடமாகவும் வானவர் வாலி முதலானவருடன் பிறருடனும் அமுதத்தை கடைந்த நாளில் வாரும் என்று சொல்லி ஒருவரும் மனம் வருந்தாதபடி ஆலகால நஞ்சினை சிவபெருமான் பெருமாறு தந்து வானவர் எல்லாரும் வாழ அமுதத்தை அவ்வானவருக்கு பங்கிட்டு தந்த மாயனான திருமாலின் மருகனே, மேகத்துக்கு ஒப்பான கொடைத்தன்மை உடைய தலைவனும் பெருமை உடைய தலைவர்களுக்கெல்லாம் தலைவனும் செல்வமான கடலை காற்று வீசுவதைப் போல் விரைவாய் அழிக்கும் கொடைத்தன்மை கொண்ட கரங்களை உடைய பாரிவள்ளல் போன்றவனும் சிறந்த காமவேள் போன்ற அழகினை உடையவனுமான கலிசையில் வாழும் காவேரி சேவகனுடைய இதயத்தில் வீற்றிருக்கும் வீரனே, மிக்க அசுரர் கூட்டத்தை எல்லாம் ஆளும்படி போர் செய்த தீரனே, குமரனே, குவளை மலர் சேர்ந்த ஓடை சூழ்ந்த வயல்களை உடைய வீரை என்ற நகரில் வாழ்கின்ற பழனி வேலாயுதனே, வானவரின் பெருமாளே, மங்கையருடன் ஆசை வார்த்தைகளை கூறி திரிகின்ற பெரும் பாவியான நான் நீதி இல்லாதவன். நின் புகழை எடுத்துச் சொல்லேன். உன்னுடைய அன்புடைய அடியாருடன் கூடுவதில்லை. நெற்றியின் மீது திருநீற்றை இடாத மூடன், எத்தகைய நற்குணமும் இல்லாதவன். எனினும் நான் ஈடேறும்படி நின் திருவடியை தந்து அருளும்படி எனக்கு அருள்வாயாக, அருள வேண்டும் என்றவாறு வாலியும் வானவருடன் கூடி அமுதத்தை கடைந்தான் என்பதற்கு திருப்புகழ் சான்றுகள். பாதி வாலி பிடித்திட மற்றொரு பாதி தேவர் பிடித்திட லட்சுமி பாரிஜாதம் முதல் பல சித்திகள் வருமாறு. அடுத்த சான்று, மலையை
தென் வாசுகியே கடை கயிறென திருமாலோடு பாதியும் மருவும் மற்றது வாலியும் மேலிட அலை ஆழி வளைய முட்டவார் ஓசை அதா ஒலி திமி திமித்தமெனா எழவே அலை மறுகிடக் கடையா எழமேல் எழும் அமுதோடே. திருப்புகழ் சான்றுகள். வாலி பிடித்ததற்கு முருகாசன்.